பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாகவும் சாட்சிகளாகவும் இந்த பூமியில் நாம் ஜீவிப்போம். இப்பொழுதும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாளில் கூட கேட்கப்படுற வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொள்ள, சாட்சிகளை ஜீவிக்க தகப்பன் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களை, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து தேவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். தேவனுடைய சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்லாதபடிக்கு அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சியாக பிறருக்கு நாம் காணப்பட வேண்டும். பிறர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி கொண்டே இருந்தது. அந்த பெருகி கொண்டிருந்த அந்த மனுஷருடைய அக்கிரமத்தை கர்த்தர் பார்த்தார். அதை பார்த்தது நிமித்தமாக தேவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு விசனம் உண்டானது, ஒரு மனஸ்தாபம் உண்டானது, வருத்தம் உண்டானது. பூமியிலே இந்த ஜனங்களை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் என்று சொன்னால், தேவன் தம்முடைய சிருஷ்டிகளாகிய நம்மை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலாகவும் அவருடைய மகிமையாகவும் அவரை போலவே இந்த பூமியில படைத்தார். அப்படி படைக்கும் பொழுது இந்த ஜனங்கள் தேவனோடு நல்லா பழகி கொண்டிருந்த இந்த மனிதர்கள் நாளடைவில் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்களாக, தங்களுடைய நடைமுறையை கெடுத்துக் கொண்டவர்களாக, பாவத்தில் விழக்கூடியவர்களாக மாறிக்கொண்டே இருந்தது நிமித்தமாக அவர்களுடைய அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருந்ததாம். அந்த அக்கிரமம் பெருகினது நிமித்தமாக கர்த்தர் அதை பார்த்தார். பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் கர்த்தர் கண்டு அதை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், பிரியமானவர்களே, தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது பரிசுத்தமுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக, தேவனுக்கு உகந்தவர்களாகத்தான் தேவன் படைத்தார். ஆகையினால நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக, நம்முடைய செயல்களின் நிமித்தமாக நம் தேவனை விட்டு தூர போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த அக்கிரமத்தை பார்த்த தேவன் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஏனென்று சொன்னால், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன் தன்னுடைய வழியை கெடுத்துக் கொண்டான். பூமியில் அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருந்தது. அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவன் வேதனைப்படக்கூடியவராக இருந்தார். அந்த வேதனை நிமித்தமாக இந்த பூமியிலே நான் உண்டாக்கின இந்த மனுஷர்கள் இருக்கக்கூடாது என்பதை அறிந்த தேவன் அவர்களை அழிக்க சித்தமுள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில அநேக இடங்கள்ல பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அநேக இடங்கள்ல அக்கிரமம் நடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், சகோதரிக்கு விரோதமாக சகோதரி அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் செய்து கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால பிரியமானவர்களே, அவர்களை பார்க்கிற நீங்களும் நானும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளின் நிமித்தமாக மனஸ்தாபப்பட வேண்டும். அவர்களை பார்த்து அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு போகக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாதுங்க. தேவன் அந்த இடத்துல இந்த பூமியில காணப்படுகிற ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஏனென்று சொன்னால், அவருடைய அக்கிரமம் மிகவும் கொடியதாக இருந்தது. அப்பேற்பட்ட அக்கிரமமான காரியங்களை தேவன் பாராதபடிக்கு அந்த ஜனங்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் இருதயத்துக்குள்ளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். பாவத்தை பார்த்து அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த பாவம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நம்மை விட்டு பிரிக்கும் என்பதை அறிந்தவனாக, இருதயத்தில் வாதிக்கப்பட்டவனாக, அக்கிரமத்தை வெறுக்கக்கூடியவனாக ஒரு மனுஷன் வாழ்ந்தானுங்க. அந்த மனுஷன் இந்த பூமியில காணப்படுகிற ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் தேவனிடத்துல அறிந்து பேசக்கூடியவனாக இருந்த நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், லோத்து என்கிற ஒரு நீதிமானை குறித்து பார்க்கிறோம். இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே இந்த சோதமிலே இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவரை விசாரிப்பதற்காக, இவரை பார்ப்பதற்காக தேவதூதர்கள் இவருடைய வீட்டுக்குள்ளாக வராங்க. வரும் பொழுது இந்த இடத்துல யாரோ மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சோதமின் மனிதர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த லோத்தினுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு, உங்க வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிற அந்த ஜனங்களை நாங்கள் அறிய வேண்டும், அவர்களிடத்துல நாங்கள் என்ன பண்ணணும்னா பிரவேசிக்கணும், அவர்களிடத்துல தவறு பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சிறியோர் பெரியோர் எல்லாருமே இந்த லோத்தினுடைய வீட்டை சுற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுதுதான் இவர் சொல்லுகிறார், சகோதரரே, இந்த அக்கிரமம் நீங்க செய்யாதீங்க. ஏன் என்று சொன்னால், அவர்கள் தேவ தூதர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நல்ல தூதர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நீங்கள் இப்பேற்பட்ட
இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது, அக்கிரமத்தை செய்யக்கூடாது என்பதை இந்த மனிதன் அறிந்து அவர்களை தடுக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த நாளில் கூட யாராவது இப்பேற்பட்ட காரியங்கள், அக்கிரமம் என்று சொன்னால் சோதமில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆணோடு ஆணு பெண்ணோடு பெண்ணு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாதபடிக்கு தங்கள் மனம் போன போக்கள் அருவருப்பான காரியங்களை செய்து அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் நிறைந்தவர்களாக இந்த சோதோமின் மனுஷர் காணப்பட்டாருங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளையும் அவங்க கெடுப்பதற்காக அக்கிரம காரியங்களை தினந்தோறும் செய்து கொண்டே இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே, இவங்க வீட்டுக்குள்ளேயே பாவம் வருவதற்கு அங்க இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா தடை பண்ணார். பாவம் உள்ள பிரவேசிக்க கூடாது என்பதற்காக இந்த லோத்து அவர் நீதிமானாக இருந்தது நிமித்தமாக அந்த அக்கிரமத்தை பார்த்து தடுக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இப்பொழுதும் நீங்க இருக்கிற இடங்களில இப்பேற்பட்ட பாவ காரியங்களை நீங்கள் கண்டும் காணாமலும் இருக்கக்கூடியவர்களாக இருக்காதபடிக்கு அதை பார்த்த உடனே ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஆவியில நிறைந்தவர்களாக, அந்த ஆவியினுடைய செயல்கள், அந்த பாவத்தினுடைய செயல்கள் எல்லாமே அப்பொழுதே அந்த இடத்துல சுட்டெரிக்கப்படும்படியாக ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் இறங்கி வந்து அந்த இடத்தை பரிசுத்தமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சோதோமின் மனுஷருடைய பாவம் மிகுதியினாலே தேவன் அந்த பட்டணத்தை அழித்தார். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்தது. ஆனாலும் இந்த மனுஷன் போராடி ஜெபிக்கக்கூடியவனாக காணப்பட்ட நீங்களும் நானும் தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை கேட்டு நம்முடைய பகுதிக்காகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில் காணப்படுகிற அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை யாராச்சும் செய்யறத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அமைதியை விட்டு விட்டு போகாதபடிக்கு அந்த இடத்துல ஜெபித்து அந்த இடத்துல ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லைங்க. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனால உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால படைக்கப்பட்டவர்கள். எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியினாலே இப்பேற்பட்ட அக்கிரமமான காரியங்கள் நடக்குது, அநீதியான காரியங்கள் நடக்குது என்று சொன்னால் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமக்கு என்ன ஆச்சு, பரவாயில்ல, நாம் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், என் சபை நல்லா இருந்தா போதும், என் கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும் சொல்லிட்டு சுயநலம் உள்ளவர்களாக வாழாதபடிக்கு பிறர் நலத்தையும் பேணி காக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமுள்ளவர்களே, இந்த லோத்துக்குள்ளாக தினந்தோறும் அந்த அக்கிரம கிரியைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து 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 மன வேதனை அவருக்குள்ளாக உண்டாகிறது. இந்த வேலையில கூட நீங்க பாக்குறீங்களா, வேலை செய்கிற இடங்களை, போற இடங்களை வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் கெட்டு போறாங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைகள் காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த இடங்களில தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக தேவ சமூகத்துல நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அக்கிரம காரியங்களை பார்த்துட்டோன்னு சொன்னா உடனே தேவ சமூகத்தில் அதை தெரியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த லோத்து அக்கிரமத்தை தடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த நாளில் கூட நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய செயல்கள் தேவனுக்கு உகந்தவைகளாக இராமல் இருந்தால் அந்த இடத்துல தடுக்கக்கூடியவர்களாக ஒரு சுய பலத்தினால கிடையாதுங்க, ஜெபித்து தேவனுடைய ஆவியானவருடைய துணையை கொண்டு அந்த இடத்துல நீங்க பார்த்த காரியங்கள் திரும்பவும் அந்த இடத்துல நடக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, ஹல்லேலூயா, அக்கிரமக்காரர், ஒவ்வொரு அக்கிரமம் என்பது என்னது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள், காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம், துர்ஈச்சை, மோகம், இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த சோதோமிலே நடந்து கொண்டே இருந்தது. அந்த காரியங்களை பார்த்த இந்த லோத்து அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக அவருடைய காம விகார நடக்கையினால வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அக்கிரமம் மாற வேண்டும், இந்த ஜனங்கள் திருந்த வேண்டும், இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இப்பேற்பட்ட பொல்லாப்பன காரியங்கள் செய்யாதபடிக்கு தங்களுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இந்த ஜனங்கள் இருக்க வேண்டுமே என்று சொல்லி தினந்தோறும் வருத்தப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். பூமியில எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனையோ விதமான வழிகளிலே தவறி போயிட்டு தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை என்னதென்று அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் வருத்தத்தோடு தேவ சமூகத்துல மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல கண்ணீரோடு திறப்பில நின்று அவர்களை திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாவியை நம்ம மனம் திரும்ப செய்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். யார் பொருட்டு, நீங்க செய்கிற அந்த ஜெபத்து நிமித்தமாக, நீங்க செய்கிற அந்த ஆராதனை நிமித்தமாக, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலின் நிமித்தமாகவும் மனம் திரும்புவார்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட அந்த அக்கிரம கிரியைகள், அக்கிரம காரியங்கள் ஆண்டவரே என் பகுதியிலே ஆண்டவரே காணப்படாதபடிக்கு என் பகுதி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் தேசம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் தேசத்துல காணப்படும்
அழைக்கப்படுகிற ஜனங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிற தேவன் அழிக்க மாட்டாருங்க. தேவனிடத்துல போயிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா ஜனங்களுக்காக மன்றாடு லோத்துக்காக மன்றாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த 10 நீதிமான்கள் நிமித்தமாக 50 நீதிமான்கள் இப்படியாக கேட்டு 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 தேவனிடத்துல இருந்து ஒரு இரக்கத்தை வாங்கக்கூடியவராக இருந்தார். இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா, இந்த அக்கிரம கிரியைகளை செய்கிற ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், மாற்றங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். தேசம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், நம் வாழக்கூடிய இடம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், அங்க இருக்கிற ஜனங்கள் நீதியுள்ளவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வார்கள். அப்படி தேவன் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் உலாவக்கூடியவராக இருக்கிறார். எல்லா குறைவுகளும் மாறும். தேவன் உங்கள் நடுவில் பெரியவராய் இந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் என்று கேட்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற. வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. புத்திமான்களே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் யார் என்று சொன்னால் புத்திமான்கள், தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படக்கூடியவர்கள். நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் தூரமாக விலகி இருக்க வேண்டுமா? தூரமாய் விலகி இருக்கணும்னு சொன்னா, அந்த பாவத்தை பார்த்துட்டு அதை தூரமா விலகி போறது கிடையாது. அதை பார்த்த மாத்திரத்துல ஜெபித்து எப்படி என் தேவனுக்கு அநீதியும் அக்கிரமம் தூரமாக இருக்கிறதோ அதே போல எனக்கும் இந்த அநீதியும் அக்கிரமம் தூரம் என்று சொல்லி அதற்காக மன்றாடி செபிக்கக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க போராடினீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருப்பார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட அந்த லோத்துவை தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொண்டார். அந்த பாவத்தை செய்த அந்த குடும்பங்கள் யாவுமே அழிக்கப்பட்டதுங்க. தேவனிடத்துல மன்றாடி செபித்து அந்த குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க ஓரமா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? சாட்சிகளாக வைத்திருக்கிறார். அந்த லோத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு பேர் நீதிமான். தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாகிய நீதிமான் என்று சொல்லி லோத்து அக்கிரமத்தை பார்த்து அவன் வெறுக்கக்கூடியவனாக இருந்தார். அக்கிரமத்தை பார்த்து நீங்க வெறுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நீதிமானாக மாற்றப்படுவீங்க. இந்த நாள்ல கூட ஆண்டவரே, என் பகுதியில நான் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல நான் போற இடங்களை பார்க்கிற அக்கிரம காரியங்களை பார்த்து நான் அப்படியே இருந்துட மாட்டேன். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் மேற்கொண்டு ஜெபிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது தேசம் அமைதியாக இருக்கும், உங்களுடைய பகுதி அமைதியாக இருக்கும். எந்தவித பாவமும் இராதபடிக்கு தேவன் தாமே அந்த இடங்களுக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த அக்கிரமத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, அக்கிரமம் காணப்படுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அக்கிரமம் பூமியில பெருகி கொண்டே இருக்குது ஆண்டவரே, பாவம் பூமியில பெருகி கொண்டே இருக்குது ஆண்டவரே. அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அவைகளுக்காக ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்க ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே நித்தமும் பொல்லாததா இருக்கு. அந்த பொல்லாத காரியங்களில் இருந்து ஆண்டவரே விலகி தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக தகப்பனிற்கு கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.